Hi everyone, welcome to my channel Kitchen Crazy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சாண்ட்விச். ஒரு சுலபமான சிக்கன் சாண்ட்விச். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிக்கன் சாண்ட்விச் எப்படி நம்ம வீட்டில் செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு போன் இருக்கிற சிக்கன் இல்லை ஒரு லெக் பீஸ் மாதிரி கிடைக்கிறதுனாலும் இது ஓகே தான். ஏன்னா நம்ம இதை அவிச்சு எடுக்க போகிறோம், நல்லா குக்கரில் வேக வச்சு எடுப்போம். ஸோ அதனால் எப்படினாலும் நீங்கள் வசதிக்கேற்ப எடுத்துக்கோங்க. பட் போன்லெஸ் சிக்கனாக இருந்தால் ஃபைன். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம குக்கரில் போட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணால் நல்லா மிக்ஸ் பண்ண இந்த சிக்கன் துண்டுகளை குக்கருக்குள்ளே போட்டு அந்த குக்கருக்குள்ளே நல்லா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உங்களுடைய 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நீங்கள் குக்கருக்குள்ளே போட்டு ஒரு 5 பல் பூண்டை நீங்கள் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அந்த பூண்டு சேர்த்த உடனே இதுக்கு தேவைக்கேற்ப ஒரு தண்ணி, இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ ஓரளவுக்கான தண்ணியை நீங்கள் சேர்த்து நீங்கள் இதை குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சிங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 4 விசில் விட்டால் போதும். 4 விசில் விட்டாலே இது சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். 4 விசில் வச்சிங்கன்னா அதை இப்படி ஃபோக்கை வச்சு இப்படி குத்துனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சிக்கன் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். நீங்கள் இதை கையை விட்டு நல்லா அமுக்குனிங்கன்னா அழகாக உடையும். இப்படி பிரித்து போட ஒரு கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்காது, அழகாக பிரிஞ்சு வரும் கையில். இந்த மாதிரி நல்லா அப்படி பிரித்து போட்டு நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். நமக்கு இதில் 1 கப் ஆஃப் மைனீஸ் தேவை. இந்த மைனீஸ் எப்படி சுலபமாக வீட்டிலே பண்ணுறது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். நல்லா உதிர்த்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும், நிறைய ஆயில் தேவைப்படாது. இதுக்கு நீங்கள் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 3 பல் பூண்டை நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆனியனையும் அதே மாதிரி பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா அதை வதக்கி எடுத்து அந்த ஆனியன் நல்லா லைட் கலர், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும், அப்படியே லைட்டாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 2 கேப்சிகம், நான் 2 கேப்சிகமையும் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடுசாக. அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கி அந்த ஆனியனோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நல்லா ஒரு லைட் கலருக்கு வந்தப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம உதிர்த்து வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்தீங்களா, நம்ம அந்த சிக்கனை வேக வச்சு எடுத்தோடனே அழகாக நீங்கள் கையில் இப்படி எடுத்திங்கன்னா இவ்வளோ அழகாக உதிர்ந்து வந்துடும். உங்களுக்கு 1/2 கிலோ சிக்கனே நல்லா போதுமான அளவுக்கு நிறைய சிக்கன் கிடைக்கும் இந்த சாண்ட்விச்சுக்குள்ளே ஸ்டஃப் வைக்கிறதுக்கு. நீங்கள் இப்படி உதிர்த்து போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கினதுக்கப்புறம் இந்த வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்கன் ஸ்டாக், அதாவது நம்ம வேக வைக்கும்போது அந்த சிக்கன் தண்ணி வெந்ததில் அந்த வெந்த தண்ணியை எடுத்து நம்ம ஊட்டுறோம், அதாவது நம்ம சிக்கன் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அந்த சூப்பு தண்ணி அதை நல்லா ஊற்றி அது நல்லா கலரி அந்த தண்ணி வற்றின உடனே நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் பார்த்திங்களா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் 1 கப் மைனீஸ், அதை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மைனீஸ் கலக்கிறப்போ நம்மளுக்கு ஸ்டவ் தேவைப்படாது. அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் ஸ்டவ்வில் நம்ம ஃப்ளேம் பற்ற வச்சா போதும். அண்டு இது கொரியாண்டர் லீவ்ஸ் பொடுசாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுடைய ஸ்டஃப் ரெடி. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். நீங்கள் தோசைக்கல்ல இந்த சைஸில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் நீங்கள் ப்ரெட்டை வச்சு அந்த ப்ரெட்டில் ஒரு அந்த நம்மளோட சிக்கன் ஸ்டஃப்பை வச்சுட்டு நல்லா சீஸை லைட்டாக துருவி போட்டுருங்க. நல்லா க்யூப் சீஸை நம்மளோட சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அந்த சீஸை துருவி போட்டு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு 2 பக்கமும் திருப்பி நீங்கள் தோசைக்கல்ல போட்டு எடுத்தால் அழகாக சாண்ட்விச் ரெடி ஆகிடும்.
இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணால் அழகாக பிரிஞ்சு வரும். நல்லா மயனீஸோடு சேர்ந்து அந்த ஸ்டஃப், அதுக்கப்புறம் மேலே லைட்டாக நம்ம போட்ட அந்த துருவின சீஸ் எல்லாம் கலந்து வரும்போது நீங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற சிக்கன் சாண்ட்விச் மாதிரி ரொம்ப சூப்பராக வரும். வீட்லேயே ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.